Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல நம்ம கிட்ட அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எப்படி நம்ம ப்ராப்பரா க்ளீன் பண்றத டிப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம எப்படி டூப்ளிகேட்ஸ் வேலை ரிமூவ் பண்ணிட்டு யூனிக் வேல்யூஸை கொண்டு வரதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? 2 மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா ரேஞ்ச ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு செல்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் அந்த ரேஞ்சை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து டேட்டா டூல்ஸ்ன்ற ஒரு குரூப்ல வந்து நம்மளுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டோ பாப் அப் ஆகும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது மட்டும் தான் தேவை. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறேன். தென் அகைன் ஓகே குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். அது எல்லாமே டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் டைப்பு, இப்போ நான் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஆன்ஸர் கெட் பண்ண போறேன். என்கிட்ட சேம் இதே ரேஞ்சில வந்து என்ன பண்ண போறேன், டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு. நான் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கெட் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் யூனிக் ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், ரேஞ்ச ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல தான் எனக்கு தேவை. ஸோ நான் ரேஞ்ச ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, டூப்ளிகேட்ஸ் வேல்யூ எல்லாமே ரிமூவ் ஆயி நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, சேம் ஆன்ஸர் தான் நம்மளுக்கு இருக்கு. செகண்ட் மெத்தட் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸ எப்படி நம்ம ஹைலைட் பண்றத நம்ம பார்க்க போறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அதுக்கு டேட்டா ரேஞ்ச ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, நம்ம ஹோம் டேப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போனீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹைலைட்டட் செல் ரோல வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டூப்ளிகேட் குடுக்கலாம். இல்ல யூனிக் வேணா யூனிக் குடுக்கலாம். நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் தான் தேவை. ஸோ டூப்ளிகேட் குடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ஷன் பண்ண ரேஞ்சில வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஆஃபீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து ஸ்ப்ளிட் டூ டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் டூ டெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரே செல்ல இருக்கிற டேட்டாவ வந்து நம்ம எப்படி மல்டிபிள் காலம்ஸ்ல கொண்டு வரதா நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட ஃபுல் நேம் ஒரே காலம்ல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் தனியா, லாஸ்ட் நேம் தனியா வேணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, டேட்டா ரேஞ்ச ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, டேட்டா டேப்ல போயிட்டு, எனக்கு வந்து இதுல டெக்ஸ்ட் காலம்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணா நம்மளுக்கு விண்டோ பாப் அப் ஆகும். இந்த விண்டோல வந்து நம்ம என்ன பண்ணலாம், டீலிமிட்டட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, நம்மளுக்கு இந்த நேம்க்கு நடுவுல எது காமனா இருக்குன்னா, ஸ்பேஸ் காமனா இருக்கும். ஸோ என்ன பண்ண போறேன், நான் டேப் எடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ செக் அவுட் பண்ண போறேன். செக் அவுட் பண்ணா நம்மளுக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்ப்ளிட் ஆயி வந்துருச்சு இந்த இடத்துல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் குடுத்துட்டு நம்ம வேணா அப்படியே குடுத்துக்கலாம், ஃபினிஷ் குடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து டெஸ்டினேஷன் வந்து வேற செல்ல வேணும்னு நெனைக்கிறேன். அது என்ன பண்ண போறேன்னா, செல் ரெஃபரன்ஸ் குடுத்துக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் செல் ரெஃபரன்ஸ் குடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. குடுத்துட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் குடுத்தேன்னா, நம்மளுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் நேமும், லாஸ்ட் நேமும் ஸ்ப்ளிட் ஆயி தனியா வந்துருச்சு நம்மளுக்கு. சேம் ஃபார்மேட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இப்ப அட்ரஸ தனியா எடுக்க போறேன். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன தனியா எடுக்க போறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, சேம் டேட்டா ரேஞ்ச ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே டேட்டா டேப்ல போயிட்டு டெக்ஸ்ட் டூ காலம்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, டீலிமிட்டட் ஓகேங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இந்த டைம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து காமனா இருக்கிறது வந்து கம்மா இருக்கு. ஓகேங்களா? நான் அதனால ஸ்பேஸ் எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், நான் கம்மா குடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இதுக்கப்புறம் என்ன போறேன் டெஸ்டினேஷன்ல வந்து எனக்கு வந்து அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் குடுத்துக்கிறேன். ஸ்ட்ரீட் என்ற செல் ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, நம்மளுக்கு தனியா அதுக்கேத்த மாரி வந்துருச்சு. இப்ப ஒரே காலம்ல இருக்கிறது வந்து, நம்மளுக்கு மல்டிபிள் காலம்ஸ்ல வந்துருச்சு. சேம் அதே தான் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்க போறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு, டேட்டா டேப், டெக்ஸ்ட் டூ காலம், டிலிமிட்டட், நெக்ஸ்ட் குடுத்துட்டு, சேம் இதுவும் நம்மளுக்கு வந்து எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, எல்லாமே கமா பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன், கமா குடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் குடுக்குறேன். இதுக்கான செல் ரெஃபரன்ஸ் நான் குடுத்துக்கிறேன் டெஸ்டினேஷன்ல. எனக்கு வந்து ப்ராடக்ட் கோட்ல தான் தேவை. இப்ப குடுத்து ஜஸ்ட் ஃபினிஷ் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, எல்லாமே ஒரே காலம்ல இருக்கிற டேட்டா வந்து நம்மளுக்கு 3 காலம்ல இருக்கு. ஆக்சுவலி பி, சிடின்ற 3 காலம்ல இருக்கிற டேட்டா வந்து நம்மளுக்கு மல்டிபிள் காலம்ஸ்ல கொண்டு வந்துருச்சு. இது வந்து மெயின் பர்ப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இதே மாரி டேட்டா இருக்கிறப்போ, நம்ம எத பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியும். 4த் ஆப்ஷன் வந்து நம்ம கிட்ட ப்ராப்பரே இல்லாத டெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா கொண்டு வரதா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்பர், லோயர், ப்ராப்பர்ன்றது. இப்ப பார்க்கறப்ப என்கிட்ட டெக்ஸ்ட் இந்த மாரி இருக்கு. பட் இது பார்க்கறப்ப எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. ஜஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், அப்பர் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். அப்பர் ஃபங்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து அப்பர் கேஸ்ல நம்மளுக்கு கொண்டு வந்து குடுக்கும். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் அப்பர் ஓப்பன் பிராக்கெட் குடுத்து டெக்ஸ்ட் குடுத்துட்டு ஜஸ்ட் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஏடா கூடமா இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா கொண்டு வந்துருச்சு. சேம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபார்மேட்டும் நம்மளுக்கு ஒரே மாரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, லோயர் யூஸ் பண்ண போறேன். லோயர் மீன்ஸ் என்னன்னா, நம்ம இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு லோயர்ல கொண்டு வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எல்லாமே கொண்டு வரும். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் லோயர் ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சேம் நம்மளுக்கு இது எல்லாமே அப்பர்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு. எதுவுமே கரெக்ட்டா இல்ல நம்மளுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் லெட்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோயர் லெட்டர்.
தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா ப்ராப்பர். இப்ப ப்ராப்பர் ஃபங்ஷன் என்ன பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டராவும், அதுக்கு அடுத்தது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல கொண்டு வரும். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் ப்ராப்பர் ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுதான். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே நம்மளுக்கு கேப்ஸ்ல வந்துருக்குது. தி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் அண்ட் சீன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கேப்ஸ்ல வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு ப்ராப்பர் ஃபங்ஷன். இப்ப நம்ம அன்கேட்டகரைஸ் டேட்டாவ வந்து இப்ப எப்படி சொல்றோம்னா, நம்மளுக்கு கேட்டகரைஸாவே இல்ல இந்த டேட்டா. நம்ம எப்படி ஸ்ட்ரக்சரா நம்ம மாத்திருக்கோம்னு தெரியுதா? இதுதான் டிப்ஸ்ன்னு நம்ம சொல்றது எக்ஸெல்ல. டேட்டா கிளீன் பண்றது. ஒரு அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் மெயினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 5த் ஒன் என்னன்னா ட்ரிம் ஃபங்ஷன். ட்ரிம் ஃபங்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, எக்ஸெல்ல நம்மகிட்ட மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கு. இந்த மல்டிபிள் டேட்டாஸ்க்கு நடுவுல நெறைய ஸ்பேஸஸ் இருக்கு. பட் இத வச்சு நம்மளால கரெக்ட்டா அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்பேஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ட்ரிம் ஃபங்ஷன். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் ட்ரிம் குடுங்க. ஓப்பன் பிராக்கெட் குடுத்து நம்ம டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணலாம். இப்ப டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணா போதும். நம்மளுக்கு இங்க பாருங்க ஃபியூக்கு நடுவுல வந்து நெறைய ஸ்பேஸஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, குட்டுக்கும் ஃபியூக்கும் நடுவுல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4 ஸ்பேஸஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லா ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணி ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு கொண்டு வரும். இப்ப பாருங்க நான் ஜஸ்ட் எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அவத்தார்ன்றது இருக்கு இந்த இடத்துல. அவத்தாருக்குன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸஸ் இருக்குன்னு அது பாருங்க. நம்ம ஃபார்முலா பார்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஹைலைட் பண்றது ஃபுல் ஹைலைட் ஆகி வரும் பாருங்க. இந்த ஸ்பேஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பேஸஸ் தான் நம்மளுக்கு குடுக்கும் இந்த இடத்துல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.